பிசினஸ் டாக்டிக்ஸ் தெரிஞ்சவங்க ஐடியா கொடுக்கறப்பதான் 200 பேர் வேலை பார்க்குற கம்பெனியை 2000 பேர் வேலை பார்க்குற கம்பெனியை மாற்ற முடியும். மாப்ள, உங்க மனசுல இந்த தாட் வந்துருச்சுல, கண்டிப்பா நீங்க பெருசா சாதிப்பீங்க. அத்த, நான் எப்பவுமே அது சம்மந்தமா தான் யோசிப்பத்த. ஆனா அம்மா தான் புரிஞ்சிக்காம அண்ணன் சொல்றத கேளு, அவர் அனுபவத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்க, அப்படி எப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அத்த. அவரோட அனுபவத்தை கேட்டு தான் இந்த கம்பெனியை டெவலப் பண்ணோம்னா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. எனக்கு இருக்கிற ஒரே எய்ம், அம்மா ஆசைப்பட்ட மாதிரி இந்த கம்பெனியை பெருசா கொண்டு வரணும். அதுக்கு எங்க அண்ணன் மாதிரி எல்லாம் பழசாலாம் யோசிக்க முடியாது, யோசிக்கவும் கூடாது. இன்னோவேட்டிவா ஐடியாஸ் கொண்டு வரணும், எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இவங்க என்னன்னா, மாப்ள, ஒரு விஷயத்த மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, யோசிக்க ஆரம்பிச்சாலே போதும், மத்ததெல்லாம் தானா நடக்கும். இந்த விஷயத்துல என்ன மாதிரி உதவி வேணும்னாலும் தாராளமா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஒரு நிமிஷம். ஹலோ வசு, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆதி என்ன பண்றான்? எல்லாரும் நல்லா இருக்கும். ஆதி கம்பெனிக்கு போயிருக்கான். நீ சாப்பிட்டியா? முடிஞ்சிருச்சுமா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சும்மா தான் பேசிட்டு இருக்கேன். ஆமா, அங்கே எப்படி? புது பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு வந்தாங்களே, எல்லாம் சரியாயிடுச்சுல? எங்க மாம், அத்தை இன்னும் அவங்கள மனசார ஏத்துக்கல. பாவம் சரஸ்வதி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நல்ல பிரைட்டான பொண்ணுமா. நாம கூட அவங்க படிக்காம போய் சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சோம்ல. ஆக்சுவலா அவங்களால நல்லா படிக்க முடியுது. எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தான் தெரியல. இப்ப கூட +2 எக்ஸாம் எழுதணும்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து கூட என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாங்க. ஆனா கார்த்திக் தான் என்ன பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. அவங்க யார்கிட்டயும் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. +2 முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு MBAங்கிற பட்டம் வாங்குறதா அவங்களோட எய்மா. கண்டிப்பா வாங்கிடுவாங்க மாம். இத சொல்லதான் எனக்கு ஃபோன் பண்ணியா? இல்ல மாம், சும்மா தான் பண்ண. சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன சொன்னாத? ஒரே சரஸ்வதி புராணம். +2 எழுதி பாஸ் பண்ண போறாளாம், யார்கிட்டயோ சேலஞ்ச் பண்ணிருக்காளாம். யார்கிட்டயும் இல்ல அத்த, என்கிட்ட தான். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா அத்த, நேற்று காலையில கம்பெனியில் என்ன நடந்துச்சுன்னா, நான் படிக்கிறேன், MBA டிகிரி வாங்கி காட்டுறேன், நான் பாஸ் பண்ணிட்டா என் புருஷனுக்கு பழைய மாதிரி அதே மரியாதை நீங்க கொடுக்கணும். அதான பார்த்தேன். இதுல ஏதோ திட்டம் இருக்கு மாப்பிள்ள. என்னத்த பெரிய திட்டம்? மாப்பிள்ள, எதிராளிய அவ்வளவு ஈஸியா எடை போட்டுற கூடாது. அவங்க திட்டம் போட்ட மாதிரி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்களுடைய அடுத்த திட்டம் கம்பெனில இருக்க உங்க சீட்டை குறி வைக்கிறது தான். உங்ககிட்ட படிப்பு இருக்கு, அவகிட்ட அது இல்ல. அதனாலதான் அவ MBAங்கிற படிப்பை டார்கெட் பண்ணிருக்கா. அத்த, ஏற்கனவே அவங்க +2 8 தடவை கோட் அடிச்சிருக்காங்க. அவங்க வந்து MBA படிச்சு ஏன் கூட போட்டி போடுவாங்களா? காமெடியா இருக்கு அத்த. எனிவே, நான் வரேன் அத்த. தேங்க்ஸ் ஃபார் த புக். சரி. அம்மா, நீங்க இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் அவர் சட்டை பண்ணாம போயிட்டு இருக்காரு. கீதா, மாப்பிள்ள அவளை ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு இது ரொம்ப சீரியஸா தோணுது. அவங்க திட்டம் போட்டுதான் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அதே மாதிரி கம்பெனியை கைப்பற்றுறதுக்கும் பிளான் பண்ணிருக்காங்க. +2 பாஸ் பண்ணாதானே MBA படிக்கிறத பத்தி யோசிக்க முடியும். ஆமாம்மா. அப்படின்னா அவ எழுத போற +2 எக்ஸாம் பத்தி நாம யோசிக்கணும். கண்டிப்பா யோசிக்கணும்மா.
என்னங்க பூட்டி இருக்குங்க. ஏன் லேட்டாக தான் திறப்பாங்களா? இல்லையே, எப்பவுமே மெயின் கேட் எல்லாம் பூட்ட மாட்டாங்க. வாட்ச்மேன் கூட ஆளை காணோம். நாளைக்கு எக்ஸாமுங்க, பூட்டிட்டாங்கன்னா எப்படி? சரி டென்ஷன் ஆகாத, என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? பண்ணு. என்னாச்சு, ஏன் இன்னும் இரும்புற? இருங்க. ஹலோ சார். சொல்லு சரஸ்வதி, எக்ஸாம்க்குலாம் ரெடி ஆயிட்டியா? சார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷமா, இந்த தடவையாவது கிளியர் பண்ணிடு. கண்டிப்பா சார். சார் நான் இன்ஸ்டிடியூட் வாசல்ல தான் இருக்கேன், பூட்டி இருக்கு. எக்ஸாம் ஆரம்பிக்க போதில்ல, அதான் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஐயோ, நான் ஃபைனலா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். எல்லாமே முடிஞ்சிடுச்சுமா, நீ தான் வரல. இல்ல சார், மேரேஜ் இருந்தது, அதனால தான் வரல. இனிமே எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு அடுத்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஓபன் பண்ணுவோம். உனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளு, நான் கிளியர் பண்றேன். சரியா? சரி சார். என்னாச்சு? கிளாஸ் முடிஞ்சிருச்சாங்க, அதான் பூட்டியிருக்காங்க. சரஸ், வசுந்தரா சொல்லி கொடுத்த வரைக்கும் உனக்கு போதுமா? எப்படியாவது இந்த தடவை பாஸ் பண்ணுங்க, அதுக்கு என்ன பண்ணுமோ பண்றேன். ஐயோ, ஏன் இப்படி இரும்புற? ஹேய், என்ன உடம்பு இப்படி கொதிக்குது? ஒன்றும் இல்லை, நேற்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்ல, அப்புறம் நைட் ஏசி போட்டு படுத்தது, காலையில ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தது சாப்பிட்டது, எல்லாம் சேர்ந்துதான். ஒன்றும் இல்லைங்க. இதுதான் நான் படிச்சு சொன்னேன். அம்மா சொன்னாங்களேன்றதுக்காக ஃப்ரிட்ஜில் இருந்த பழைய எதுக்கு சாப்பிட்டா? எத்தனை தடவைங்க இதையே சொல்லுவீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க வீட்டுக்கு போவோம். வீட்டுக்குள்ள ஒன்றும் வேணாம், நீ முதல்ல டாக்டர்கிட்ட போலாம் வா. ஏங்க அதெல்லாம் வேணாங்க. இந்த பாரு, நீ நல்லபடியா எக்ஸாம் எழுதணும்னா உனக்கு உடம்பு சரியா இருக்கணும், முதல்ல டாக்டர்கிட்ட போலாம் வா. ஏறி வா. சரஸ்வதி, என்னாச்சு? மாமா, என்னாச்சு சரஸ்வதிக்கு? உடம்பு சரியில்லை. அத பார்த்தாலே தெரியுது. என்ன பண்ணுது? இல்ல, வெறும் ஃபீவர், கோல்ட், காஃப், அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டல் போனீங்களா? இப்பதான் டாக்டர் பார்த்துட்டு வரோம், மெடிசன்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராப்ளம்னு சொன்னாங்க? ஃபீவர், கோல்டு, காஃப்லாம் இருக்கா, இந்த மாத்திரைலாம் சாப்பிட்டா சரியாயிடும்னு சொல்றாங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சரஸ்வதி சொன்னாங்க. நான் கண்டிப்பா எழுதுவேன். என்ன சரஸ்வதி, நீங்க உடம்புக்கு முடியலங்கிறப்போ எதுக்கு இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? நான் தான் சொன்னேனே வாசு, இந்த எக்ஸாமை நான் கண்டிப்பா எழுதி ஆகணும். சரஸ்வதி, நீங்க விளையாட்டுத்தனமா பேசுறீங்க. இப்ப வர ஃபீவர் எல்லாம் சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இல்ல, அந்த மாதிரி பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. நைட்டு ஏசியில படுத்திருந்து காலையில ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த பழைய சாப்பாடு சாப்பிட்டேன்ல, அதான். மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். எதுக்கு இவ்ளோ அடம் பிடிக்கிறீங்க? எக்ஸாம்க்கு கொடுக்கிற அதே இம்பார்ட்டன்ஸ் ஹெல்த்துக்கும் கொடுக்கணும். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை விடுங்க, அடுத்த முறை எழுதுற மாதிரி வச்சுக்கோங்களேன். நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை. சரி மாமா, நீங்க கூட இருந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க மாமா. இந்த விஷயம் வீட்டில் இருக்கிறவங்க வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன்னா சாப்பாடு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டதுனால தான் சரஸ்வதிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. இல்ல மாமா, கண்டிப்பா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க போங்க. சரஸ்வதி, நான் திரும்பவும் சொல்றேன், எக்ஸாம்ல அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல மாத்திரை சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. படுத்து நல்லா ரெஸ்ட் எடு. கண்ணை மூடி தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடு. நான் இங்கே தான் இருப்பேன். ஏங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இங்க கம்பெனி கிளம்புங்க. வாய்ப்பே இல்லை. உன இந்த நிலைமையில விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ முதல்ல படு. படு.
வாங்கி காட்டுவேன். என்ன மயிலு, எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டியா? பரவாயில்லையே, ஜுரம் நல்லா குறைஞ்சிருக்கு. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? இல்லைங்க, நான் படிக்கணும். இந்த சேலஞ்சில் நான் ஜெயிக்கணும். ஐயோ மயிலு, தலையை பிச்சுக்கு வைக்காத. என்ன சபதம் போட்டிருக்கேன்னு கேட்டா அதையும் நீ சொல்ல மாட்டேங்கிற. உடம்பு சரியான நேரத்தில் இந்த மாதிரி படிக்கணும்னு நடம் பிடிக்கிற. இது பாரு, எக்ஸாமை எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். ஆனால் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? என்ன, நான் செத்துருவேன்னு நினைக்கிறீங்களா? ஏய், என்ன பேசுற? அப்படியே என் உயிர் போறதா இருந்தாலும் போட்ட சபதத்துல ஜெயிச்சுட்டு தாங்க போகும். ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த எக்ஸாம் எனக்கு முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஆனாலும் சரி, நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியே தான் தீருவேன். சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். அந்த புக்கை கொடு, அன்னைக்கு மேலே கிட்ட ஒப்பி. இல்ல, நான் முதல்ல படிச்சுக்கிறேன், அப்புறமா ஒப்பிக்கிறேன். படி. ஏங்க, நீங்க வேணா படுத்துக்கங்க. ஏதாவது வேணும்னா நான் எழுப்புறேன். ம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன், நீ படி. ம். மயிலு, ம், தூக்கம் வருதா? இல்லைங்க. நீ இப்ப படுத்துக்கோ, காலையில் சீக்கிரம் வந்து படிக்கலாம். ஐயோ, இல்ல இல்ல, நான் இப்பவே படிக்கிறேன். ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். நீ சொல்லி கொடுத்த மாதிரியே இஞ்சி சுக்கு மிளகு எல்லாம் போட்டு டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். நீ போடுற அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பாரு. தேங்க்யூ. எப்படி? சூப்பருங்க. எப்படி? டேஸ்டும் பிரமாதமா இருக்கு. பொறுமையா கொடு, நான் கேக்குறேன். ஒண்ணு வேணா, நீங்க போய் படுங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, நான் உட்காந்துருக்கேன். நீ சொல்லு. நாளைக்கு கம்பெனி போகணும்ல? நீ கூட தான் நாளைக்கு எக்ஸாம் போகணும்ல? சரி, 2 பேருமே தூங்கலாம். நான் காலையில சீக்கிரமா எழுந்து படிச்சுக்கிறேன். அப்ப நாளைக்கு நானும் சீக்கிரம் எழுந்து உனக்கு ஜூஸ் போட்டு தரேன். சரி, படுத்துக்குங்க.
சரஸ் குளிச்சு ரெடி ஆயிட்டியா? டாக்டர் தான் உனக்கு குளிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. அதுக்காக எக்ஸாமுக்கு குளிக்காம போக முடியுமா? பாரு, உனக்கு உடம்பு சரின்னு எதுவுமே கேட்க மாட்டேங்கிற. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். சரஸ், நீ பாட்டு சபதத்தில் ஜெயிக்கணும்னு உன் உடம்பை தேவையில்லாம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற. உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிட போது பாரு. உனக்கு ஒன்றும் என்னால் தாங்கிக்க முடியாது. உண்மையிலேயே எனக்கு முடியலன்னா நான் உங்ககிட்ட தாங்க முதல்ல சொல்லுவேன். போதுமா? அது போதும். நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். அண்ணி, உங்க 2 பேருக்கும் டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். அபி, எனக்கு இட்லி வேணாம், கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுங்க. ஏன் அண்ணி, உடம்பு சரியில்லையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கஞ்சி மட்டும் கொடுங்க. சரிங்க அண்ணி. அம்மா, அண்ணனுக்கு மட்டும் டிஃபன் போதுமா? அன்னிக்கு கஞ்சி வேணும்னு கேக்குறாங்கம்மா. டிஃபன் வேண்டாம்னா முன்னாடியே சொல்ல மாட்டாங்களாமா? இல்லம்மா, அவங்கள பார்த்தா உடம்புக்கு முடியாத மாதிரி இருக்கு. என்னவா? என்னன்னு தெரியலம்மா, ஆனா அவங்க ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க. அதான் கஞ்சி வேணும்னு கேட்டாங்க. சரி, வச்சு கொடு. சரிம்மா. ஒரு வாங்கிக்கோ. சாப்பிடு. போதும். என்ன நீ சரியாவே சாப்பிடல? எக்ஸாமுக்கு சரியா சாப்பிட போனா உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். என்னங்க, நிறைய சாப்பிட்டு போனா எனக்கு ஒத்துக்காது. சரி, ஒரு வாய் கடைசி வாய். வேணான்னு சொல்றேன்ல. சாப்பிடு. போதும். ஏய், என்ன உனக்கு இன்னும் ஜுரம் குறையவே இல்லை? ஏற்கனவே தெரிஞ்சதானுங்க, அதான் மாத்திரை போட்டிருக்கேன்ல. சரிம்மா, மாத்திரை சாப்பிட்டு சரியாவில்லை எப்படி? மாத்திரை போட்ட உடனே சரியாயிடுமா? 3 வேளை மாத்திரை போட்டாதான் நிக்கும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இன்னும் 2 வேளை இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க, நம்ம கிளம்பலாம். சரி. அப்படிதான் செம காமெடியா போச்சு. அனாட்டமி கிளாஸ் டைம்ல ஸ்கெலிட்டனை வச்சு காமெடி பண்ணிட்டே இருப்பாங்க. சண்முகன் கிட்ட கம்பெனியை பத்தி அப்பப்போ விசாரிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி சரி. மா, சரஸ்வதி எக்ஸாம் எழுத போறா. உங்க 2 பேர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கணும். நல்லபடியா போய் எழுதிட்டு வர சொல்லுங்க. அதான் அம்மா சொல்லிட்டாங்களப்பா, போங்க. இல்லப்பா, அது இப்ப என்ன ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறாங்க? ஓவர் பில்டப்பா இருக்கு. +2 எக்ஸாம் தானே, அதுவும் அட்டெம்ப்ட். ராகினி, ஏன் இப்படிலாம் பேசுற? பின்ன என்ன அண்ணி, இந்த சீன்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? ராகினி, +2வா இருந்தாலும் எழுதணுங்கிற இன்ட்ரெஸ்டோட வந்திருக்காங்கல்ல, அவங்கள என்கரேஜ் பண்ணணும். ஆமா ராகினி, அதான் அண்ணி சொல்லிட்டாங்கல்ல, என்கரேஜ் பண்ணு. நம்ம வீட்லயே ஒரு ஐஏஎஸ் உருவாகட்டும். கார்த்தி, என்ன இது? அவதான் சின்ன பொண்ணு, புரியாம பேசுறானா? நீயுமா? அவ ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, டாக்டர் படிக்கிறவ. இங்கே நடக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் அவளுக்கே தெரியுது. நீ தான் சின்ன பொண்ணு மாதிரி புரிஞ்சிக்காம நடந்துக்கிற. கார்த்தி, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க எக்ஸாம் கிளம்பிட்டு இருக்காங்க, இப்ப போய் அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. மாமா, நீங்க அவங்களை கூட்டிட்டு கிளம்புங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நல்லபடியா எழுதிட்டு வந்தா போதும். அபி, அம்மா. ஏதோ கஞ்சி தான் சாப்பிட்டாங்கன்னு சொன்ன? ஆமாம்மா. பரீட்சை எழுத போறவங்க நல்லா சாப்பிட்டுட்டு போகணும். சாப்பிட்டு போ சொல்லு. அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான் வெறும் கஞ்சி மட்டும் சாப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டா. ஏங்க, உடம்பு சரியில்லைன்னா எதுக்கு வெளியே போய் அலையணும்? அதானே, பரீட்சையில் ஒன்றும் எழுத வேண்டாம், போய் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லு, அப்புறம் பார்த்துக்கலாம். நானும் சொன்னேன்ப்பா, ஆனா அவ கேட்கல. அப்ப நாங்க சொன்னாலும் அதே தானப்பா நிலைமை. இல்ல மாமா, உடம்பு சரியில்லாதப்போ எதுக்காக பரீட்சை எழுதணும்? போய் ரெஸ்ட் எடுத்துக்க. இல்ல மாமா, இது எனக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம், நான் எழுதி ஆகணும். எனக்கு ஒன்றும் ஆகாது. சரஸ்வதி, ஆல் தி பெஸ்ட்.